ஹலோ மக்களே, சிவாயிலி செம ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நம்ம இந்திராணியும் எப்படியாவது அந்த சிலையை கோவிலுக்கு கொண்டு சேர்த்துறோம்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்ட கபிலனும் வர்மாவும் சேர்ந்து ஒரு பிளானை போட்டு வர்மா கபிலனுக்கு கழுத்துலேயே அப்படியே கத்தி வைக்கிற மாதிரி ஒரு சீனை நம்ம இந்திராணி கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே பயந்து போன இந்திராணியும் சிலையை வர்மா கிட்டே ஒப்படைச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆயிலியும் சிவாவும் செம மாசாட்டு ஒரு கட்டத்தில் காருக்குள்ளே இருந்த சிலையை மாத்திட்டு டூப்ளிகேட் சிலையை வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இது தெரியாம வர்மாவும் நம்ம கையில சிலை மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்த்தா சரியான ஒரு துண்டு சீட்ல செம ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். செமையாவே இருந்துச்சு அந்த சீன் எல்லாம். ஆயிலி செம மாசாவே பண்ணிட்டாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சிவாவும் சாமியார் மாதிரி வேஷத்தை போட்டு இனிமே இந்த சிலை இந்த வீட்லயே இருக்கக்கூடாது, இந்த சிலையில நல்ல சக்தி இருக்கு, அதனால இதை வீட்டுல வச்சுட்டு இருந்தா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும், உடனே இந்த சிலையை எடுத்துட்டு போய் கோவில்ல கொண்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உதய பெருமாளும் நானும் இதே தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த சிலைனால பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு, அதனால பேசாம இதை கோவில்ல ஒப்படைச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்திராணி நீயே எடுத்துட்டு போன்னு சொல்லி உதய பெருமாள் சொல்லும் போது இந்திராணியும் சரிங்க சித்தப்பா, நான் இப்பவே இந்த சிலையை எடுத்துட்டு போய் கோவில்ல வச்சுடுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கபிலன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கபிலனுக்கு என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. சிலையை வேற அக்கா எடுத்துட்டாங்களே, ஏதாவது பண்ணி இந்த சிலையை நம்ம வர்மா கிட்ட கொண்டு சேர்க்கணுமே, நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சேன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. கபிலனும் வர்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வர்மா அதை கேட்டு என்ன சொல்ற கபிலா, எனக்கு எப்படி இருந்தாலும் அந்த சிலை ரொம்பவே முக்கியம், சிலையும் அதில் உள்ள பொருளும் எனக்கு வந்தே ஆகணும், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து மாதிரி ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுபடியே வர்மாவை நம்ம கபிலன் கிட்ட, கபிலா இந்த சிலை மட்டும் ஒழுங்கா கிடைக்கலன்னா அப்புறமா உன்னை கொலை பண்ணது கூட நான் தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வர்மா சொன்ன உடனே கபிலனும் நீ எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற, கண்டிப்பாக இந்த சிலையை உன் கையிலே ஒப்படைக்கிற மாதிரி நான் ஒரு ஐடியா பண்ணிக்கலான்னு சொல்லிடுறாங்க. அதுபடியே வர்மாவோட கையில் நம்ம கபிலன் மாற்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்திராணியும் அந்த சிலையை எடுத்துட்டு அவசரமாக கோவிலில் கொண்டு போய் வைக்கிறதுக்காக காரில் கிளம்பும்போது நம்ம சிவாவும் அயலியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அயலியும் சிவா கிட்ட வந்து எப்படியாவது இந்த சிலை வர்மாவோட கையில் மட்டும் மாட்டிடவே கூடாது, கண்டிப்பாக அவன் நிறைய பிளான் பண்ணி அன்னிட்டு இருக்க சிலையை வாங்குறதுக்காண்டி வந்தாலும் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம இந்திராணி போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு ஃபோன் கால் வருது. அதை பார்த்த உடனே நம்ம இந்திராணி யாரா இருக்கும்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணும்போது அதில் வர்மா பேசுகிறாங்க. அப்படியே நம்ம கபிலனை கழுத்து மேலே கத்தியை வச்ச மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. இங்கே பாருங்க, இது யாருன்னு தெரியுதுல்ல, உங்கள் தம்பிக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கணும்னு நான் சொல்கிற மாதிரியே செய்யணும் அப்படி சொன்ன உடனே இந்திராணியை கபிலா என்னடா இங்கே நடக்குது, எப்படி போய் இவங்க கிட்ட மாட்டிட்ட, என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது வர்மாவும் நான் சொல்கிறத செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல அது மாதிரியே பண்ணுங்க அப்படி சொன்ன உடனே இந்திராணியை சரி நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது வர்மாவும் உங்ககிட்ட ஒரு சிலை இருக்குல்ல, அதை வந்து என்கிட்ட கொண்டு சேர்த்துருங்க, நான் இப்போவே லொக்கேஷன் மேப் அனுப்புகிறேன், அந்த இடத்துக்கே வந்துடுறேங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே இந்திராணி அப்படியே பதட்ட ஆயிடுறாங்க. இந்த சிலைக்காக இவ்வளவு பிரச்சனை நடக்குதே, நம்ம கபிலன் வேற மாட்டிட்டு இருக்கானே, எப்படியாவது கபிலன் நமக்கு முக்கியம், கபிலனை தான் காப்பாற்ற போகணும்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியை வர்மாவை பார்க்கறதுக்காண்டி கிளம்புறாங்க. அதே சமயத்துல நம்ம அயலியும் சிவாவும் நம்ம இந்திராணியை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நம்ம அயலியும் சிவா கிட்ட என்னது இது, அண்ணி வந்து அங்க கோவிலுக்கு போகாம வேற ஒரு ரூட் வழியா போன மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே சிவாவும் எனக்கும் அதுதான் அயலி புரிய மாட்டேங்குது, என்னவா இருக்கோ, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, சரி அக்காவை ஃபாலோ பண்ணிட்டு போனா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியோட காரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டாட்டு நம்ம இந்திராணியோட காருக்கு முன்னாடி ஒரு ஆணி எல்லாம் வச்ச மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. காரும் அப்படியே பஞ்சர் ஆகி நிக்குது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம சிவாவும் அவங்க ஆள் கிட்ட சொல்லி வைக்கிறாங்க, வசமா அந்த காருக்குள்ள இருந்து அந்த சிலையை எடுத்துட்டு வேற ஒரு சிலையை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த சைக்கிள் கேப்ல அந்த சிலையை எடுத்துட்டு டூப்ளிகேட் சிலையை வச்சிடுறாங்க. இது நம்ம இந்திராணிக்கு கூட தெரிய மாட்டேங்குது. நம்ம சிவாவும் அயலி கிட்ட நல்லபடியா நடந்துச்சு அயலி, நம்ம நினைச்ச மாதிரியே சிலையை மாற்றியாச்சு, இனி இந்த சிலை எங்கே போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம இந்திராணி இப்போ என்ன செய்யறது, கார் வேற இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா இருக்காங்க. ஒரு கட்டத்துல காரையும் சரி பண்ணி அந்த இடத்துல இருந்து அந்த நம்ம இந்திராணி எப்படியாவது கபிலனை காப்பாத்தன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இன்னொரு சைடு நம்ம வர்மாவும் கபிலன் கிட்ட வந்து என்ன கபிலா, உன்னோட அக்கா கரெக்டான டைமுக்கு வந்துருவா, இல்ல உன் மேல ரொம்பவே பாசம் உண்டு தானே, அதனால கண்டிப்பா வந்துருவா அப்படின்னு சொல்லும்போது கபிலனும் நீ எதுக்கும் கவலைப்படாத வர்மா, எப்படியோ என்னோட அக்கா இந்த இடத்துக்கு வந்துருவா, அதனால கவலைப்படாதன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. வர்மாவும் கபிலனை விடுற மாதிரி இல்லை, டேய் உன்னால
தான்டா இவ்வளோ பிரச்சனை எனக்கு வருது. நான் பாட்டுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஏடி தான். எல்லாமே இனி சரியாகணும். அப்படி சரியாகலைன்னா உன்னை விட்டே வைக்க மாட்டேன் கபிலா அப்படின்னு சொல்லிட்டு கபிலனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. கபிலனும் வர்மா நான் தான் சொல்றேன்ல கேளு, கண்டிப்பா அக்கா கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு சொல்லிட்டு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம இந்திராணியோ சிலையை எடுத்துட்டு வராங்க. சிலையை எடுத்துட்டு அப்படியே அவங்கள்ட்ட ஒப்படைக்கும் போது இந்திராணி இப்பதான் நான் உங்ககிட்ட சிலையை தந்துட்டேன்ல, என்னோட தம்பியை விட்டு வச்சுடு அப்படின்னு சொல்லும் போது வர்மாவும் சரி பொழைச்சா போகுது, இவனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கபிலனை விடுறாங்க. கபிலனை பார்த்த உடனே இந்திராணி அப்படியே பதட்டாயிடுறாங்க. இந்திராணி கபிலன் கிட்ட வந்து என்ன கபிலா இங்க நடக்குது, உனக்கு எதுவுமே ஆகலையே, நான் ரொம்பவே பயந்துட்டேன்டா, அந்த சிலைக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லா தானே இருக்கு கபிலா, ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகணுமா அப்படின்னு கேட்கும்போது கபிலனும் இல்லக்கா நல்லபடியா தான் இருக்கேன், நல்ல வேலை கரெக்டான சமயத்துல நீ வந்துட்டே, இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு, எது எப்படியோ இப்ப தப்பிச்சு வந்துட்டேல்ல, சரி வா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு நம்ம கபிலனை இந்திராணி கூட்டிட்டு போறாங்க. அப்படியே கபிலன் வர்மாவை பார்த்து வர்மா நம்ம நினைச்ச மாதிரியே பிளான் சக்சஸ் ஆயிட்டே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. வர்மாவும் சரி நம்ம சிலை கையில கிடைச்சிட்டு ரொம்பவே சந்தோஷம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அயலியும் சிவா கிட்ட வந்து கண்டிப்பா வர்மா இங்க தான் இருப்பான், வர்மா கிட்ட தான் இந்த சிலை போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வர்மாவும் நம்ம கையில சிலை கிடைச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல அந்த சிலைக்குள்ள இருக்க பொருளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கும்போது சிலைக்குள்ள எதுவுமே இல்லை. என்னடா இது சிலைக்குள்ள எதுவுமே இருக்க மாட்டேங்குது, என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க. இந்த பேப்பர்ல என்ன இருக்குதுன்னு விரிச்சு பார்த்தா அதுல அர்ச்சனா ஐபிஎஸ் இருக்கு. இதை பார்த்தோன்னா வர்மா பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாமே அந்த அதிகாரியோட வேலையா தான் இருக்கும், இப்ப பொருள் எங்க போச்சு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகிறாங்க. இனிமே இந்த அதிகாரியை விட்டே வைக்கக்கூடாது, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பா, எங்க தான் இந்த தப்பு நடந்திருக்கான்னு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு வர்மா பயங்கர டென்ஷன்ல இருக்கும்போது அந்த அதிகாரிகளும் வர்மாவை பிடிக்கிறதுக்காண்டி செம்மையாட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம வர்மாவும் நமக்கு கண்டிப்பா இந்த அதிகாரிகள் இந்த இடத்துல வந்துருவாங்க, ஏற்கனவே இந்த சிலையை மாற்றி வச்சுட்டாங்க, இவங்களை ஃபாலோ பண்ணி யாரோ வந்திருக்காங்கன்னு நம்ம வர்மாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருந்து வர்மா எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கபிலனும் வர்மா கிட்ட அந்த பொருள் போய் சேர்ந்துட்டு ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. ஒரு கட்டத்தில் செமையாட்டு நம்ம அயலி வர்மாவுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. நம்ம அயலியும் எப்படி இருந்தாலும் இந்த வர்மாவை பிடிச்சிடலான்னு பார்த்தோம், இந்த வாட்டி அவன் எஸ்கேப் ஆகிட்டானே, எப்படியாவது கொஞ்சம் நாளுக்குள்ள கபிலனையும் வர்மாவையும் அன்னைக்கு முன்னாடி போய் நிறுத்தணும், அது மட்டும் இல்லாமல் கபிலன் பண்ணக்கூடிய எல்லா ஃப்ராடு வேலையும் அன்னைக்கு முன்னாடி நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சிவாவும் நீ எதுக்கும் கவலைப்படாத, கொஞ்ச நாள் எல்லாத்தையும் நிரூபிச்சிடலாம், எது எப்படியோ இப்போதைக்கு இந்த சிலையை நம்ம மாத்திட்டோம், சிலையில் உள்ள பொருளும் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு வீட்டுக்கு வந்தோடனே கபிலன் கிட்ட நம்ம இந்திராணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பயந்துடுவாங்க, இப்போதைக்கு நம்ம எதுவுமே சொல்லாண்டான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி விடுறாங்க. வர்மாவும் கபிலன் கிட்ட டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது சிலை எப்படிடா மாறிச்சு, அந்த பொருள் ஒன்று இந்த சிலைக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு கபிலனை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க வர்மா அப்படின்னு சொல்லலாம்.